இங்கே தலைவர்கள் சொன்னதை போல தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 150 நாட்களாக உயர்த்தி தருவோம் என்று ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள். ஆனால் அந்த வேலையை முழுமையாக நின்று போகிற அளவில் எந்த இடத்திலையும் முழுமையாக வேலை வழங்கப்படவில்லை. வேலைக்கு உரிய சம்பளத்தையும் அவர்களால் வாங்கி கொடுக்க முடியவில்லை. மத்திய அரசை கேட்கிற பொழுது அதுக்கு உரிய ஆதாரங்களை வழங்கவில்லை என்று மத்திய அரசு சொன்னது. 2999 கோடி ரூபாயை ஓராண்டுக்கு முன்னால அந்த பணிகளில் ஈடுபட்ட தொழிலாளர்களுக்கு பாக்கி வைத்திருந்தார்கள். அதனை பாரத பிரதமர் மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்தித்த கழகத்துடைய செயலாளர் புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் நேரில் சென்ற பொழுது சந்தித்தார்கள். சந்தித்து இது போன்ற இந்த பணம் வர வேண்டியிருக்கிறது, 2999 கோடி ரூபாய் வர வேண்டியிருக்கிறது, மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னவுடன் உடனடியாக பின்னாலேதான் அந்த பணம் மக்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அதுக்கு பின்னால் மாண்புமிகு பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் இந்த வேலை திட்டத்தை 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 125 நாட்களாக 100 நாள் வேலை என்பது 125 நாட்களாக உயர்த்தப்படும். சம்பளம் உடனுக்குடன் வழங்கப்படும். சம்பளம் வழங்குவதில் டிலே என்று சொன்னால் வட்டியோடு வழங்கப்படும் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். அதுக்கு பின்னால் அண்ணன் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வருகிற பொழுது நாங்கள் 125 நாளை 150 நாட்களாக உயர்த்துவதற்கு மத்திய அரசிடம் கோரி அதனை மக்களுக்கு 150 நாட்களாக உயர்த்தி கொடுப்போம் என அண்ணன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இதனையெல்லாம் மறைக்கிற வகையில், இதனை திசை திருப்புற வகையில் 100 நாள் வேலையை நிக்க போகுது, 100 நாள் வேலையை நிக்க போகுது என்கிற பிரச்சாரத்தை எங்கு பார்த்தாலும் கலக்கி போட்டுக்கிறாங்க. ஏன்னா 100 நாள் வேலை நிக்காது. 100 நாள் வேலை 125 நாட்களாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. அது வருங்காலத்தில் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்பதை மக்களிடத்தில் தெரியப்படுத்துகிற வகையிலையும், இந்த பொய்யை தமிழ்நாடு முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கிற திமுகவை கண்டிக்கிற வகையிலையும் இன்னைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் மாவட்டத்தில் மட்டும், திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 10 இடங்கள்ல நடைபெற்றிருக்கிறது, வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. மகளிர் உரிமை தொகை முன்பணமா அந்த 5000 ரூபாய் பந்து போட்டுருக்காங்க. கோடைக்கால நிதியா 2000 ரூபாயும் 3 மாசத்துக்குள்ள 1000 ரூபாயும் 3000 ரூபாய் போட்டிருக்காங்க. ஆமா, இதை வந்து நீதிமன்றத்தில் போய் தடுப்பாங்க. அதுக்காக தான் பண்றோம். நீதிமன்றத்துக்கெல்லாம் யாரும் போலங்க, தவறான தகவலை சொல்கிறார் முதலமைச்சர். மக்களுக்கு போக போற பணத்தை எதிர்த்து என்டிஏ கூட்டணியில யாரும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்ல மாட்டோம். மக்களுக்கு பணம் வர வேண்டும் என்பதுதான் இந்த அரசாங்கம் வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை தவறாக முதலமைச்சர் இதை போல ஒரு கருத்தை சொல்லி இன்றைக்கு பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் இந்த 3 மாதத்துக்குரிய பணத்தை சேர்த்து அதோடு தேர்தலுக்காக இந்த கோடை காலத்திற்காக 2000 என்று 5000 பணத்தை எங்களுடைய கணக்கில் ஏற்றி இருக்கிறார்கள். ஏன் போன வருஷம் எல்லாம் கோடை வந்துச்சுல, 5 ஆண்டுகளாக கோடை வந்து கொண்டுதான் இருக்கிறது. இது தேர்தலுக்காக முழுக்க இது தேர்தலுக்கான பணத்தை வந்து மக்களுக்கு இன்னைக்கு போட்டிருக்காங்க. அரசு பணத்தில் வந்து திமுக தேர்தல் செலவு செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அன்புமணி இன்னைக்கு சொல்லிருக்காரு. அதான் உண்மை. அரசு பணத்துல இதை வந்து மக்களுக்கு ஒரு பணம் கொடுப்பதை போல மிகப்பெரிய மோசடியை இந்த ஆட்சி செய்திருக்கிறது, இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. முதலமைச்சர் ஆட்சியில அதிகாரத்துல பங்குங்கிறது தமிழகத்துல எடுபடாது, அது கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது அதிமுக நிலைப்பாடு. ஆட்சியில் முதலமைச்சர் வந்து நாங்க என்ன நிலைப்பாடு, எங்க அதெல்லாம் பொதுச்செயலாளர் பதில் சொல்லணும். எங்களுடைய பொதுச்செயலாளர் தெளிவா சொல்லிட்டாரு, அதிமுக பெரும்பான்மையான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு. அதுதான் எங்களுடைய ஆரம்பிச்சாங்கன்னா உங்க கூட்டணியில இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்றது எங்களுக்கு நடிகர் விஜய் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க வந்து போயிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? பாப்போம், நீங்க உங்களை மாதிரி நானும் பாப்போம் சாயங்காலம். கட்சிகள் வந்து அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், யாரு வேண்டாம் கூட்டம் போட்டா அவங்களுக்கு நிபந்தனைகள்லாம் கிடையாது. 5000 பேரை கூட்டணும், 10,000 பேரை கூட்டணும். ஆனா தாவேக்கத்துல ஒரு விஜய் கூட்டம் போட்டா மட்டும் அதுக்கு 5000 பேர் 10,000 கண்டிஷன்ங்கிறது எல்லா காலத்துலயும் எல்லாத்துக்கும் இருக்குங்க. அது கண்டிஷன் எடுத்து யாரும் வந்து மீடியால கொடுக்கறல, அவங்க மீடியால கொடுக்குறாங்க. அதிமுக வந்து அதிமுக விமர்சிக்கிறாரு, அதே அளவுல விஜய் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. விமர்சிக்காம இப்ப நீங்க விமர்சிக்கிறீங்க. விமர்சிக்கல, எங்களை விமர்சித்தா நாங்கள் விமர்சிப்போம். சார், அதிமுக கூட்டணியில அதிக சீட்டு பெறும்போதுதான் நாங்க ஆட்சி அதிகாரத்தை பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு.
அதிக சீட்டு ஜெயிக்கிறத பொறுத்து தான் ஆட்சி அதிகாரத்துல பங்கு என்ன கேட்போம். சொன்னா நீங்க தெரியல பார்த்து சொல்லுங்க.